கோவை பூ மார்க்கெட் பகுதியில் பூஜை பொருட்கள் விற்பனை செய்பவர் தமிழ் பாண்டியன். கோவை ஆனந்த நகரைச் சேர்ந்தவர் விஜயகுமார். இவர் மனைவி பிரியதர்ஷினியுடன் கோவிலுக்கு வருவார். அப்போது தமிழ் பாண்டியன் கடையில் பூஜை பொருட்கள் வாங்குவது வழக்கம். தினமும் பூஜை பொருட்கள் வாங்குவதால் விஜயகுமார் என்ன வேலை செய்கிறார் என தமிழ் பாண்டியன் கேட்டார். அதற்கு விஜயகுமார், எனக்கு பலசரக்கு கடை உட்பட 10க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. நான் ஒரு சாமியார். தினமும் கடையை திறந்து பூஜை செய்வேன். அதனால் தினமும் பூஜை பொருள் தேவைப்படுகிறது என கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து இருவரும் 2021ஆம் ஆண்டிலிருந்து நண்பர்களாக பழகினர். தங்களுக்கு சொந்தமாக பல கடைகள் உள்ளது. தங்களிடம் பணம் முதலீடு செய்தால் லாபம் தருவோம் என தம்பதியினர் ஆசை வார்த்தை கூறினர். இதை நம்பிய தமிழ் பாண்டியன் 21,50,000 ரூபாய் முதலீடு செய்தார். வங்கியை விட அதிக லாபத்தை தருவதாக கூறி அவ்வப்போது சிறிது சிறிதாக பணம் கொடுத்து வந்தனர். மேலும் தமிழ் பாண்டியன் தனது நண்பர்கள் 10 பேரை தம்பதியிடம் இணைத்து விட்டார். மொத்தமாக தமிழ் பாண்டியன் உட்பட அவரது நண்பர்கள் 1,02,00,000 முதலீடு செய்தனர். தம்பதியினர் முதலில் லாபத்தை கொடுத்துவிட்டு பின்னர் அசலை தராமல் இருந்துள்ளனர். பலமுறை கேட்டும் பணத்தை திருப்பி கொடுக்காததால் தமிழ் பாண்டியன் மற்றும் நண்பர்கள் போலீசில் புகார் கூறினர். விசாரணை செய்த போலீசார் மோசடி தம்பதியை கைது செய்தனர்.